ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னோ சமையல். இன்றைக்கி நம்ம ஸ்னோ சமையலில் ரொம்பவே சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி மேங்கோ ஜாம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு மாங்காய், வெல்லம் இது ரெண்டு இருந்தாலே ரொம்பவே சூப்பராக இதை செஞ்சிடலாம். இதில் இனிப்பு, புளிப்பு இது ரெண்டுமே கலந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது நாங்கள் மேங்கோ டோஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம மேங்கோ ஜாம் செய்ய ஆரம்பிக்கலாம். மேங்கோ ஜாம் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு இடித்த வெல்லம் சேர்த்துக்கிட்டேன். இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இதுக்கு பாகுபதம் எதுவுமே தேவையில்லை. அந்த வெல்லம் எல்லாம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி கொஞ்சமாக கொதி வந்தாலே போதும். அது வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சி பாகு நல்லா கொதி வந்திருக்கு. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி ஃபில்டர் பண்ணுறதுனால பாகில் ஏதாவது தூசி, மண், சின்ன சின்ன கல் ஏதாவது இருந்தால் கூட அது எல்லாமே வந்துடும். இப்போ நம்மளுக்கு பாகு ரெடியாக இருக்குது. அதே பாத்திரத்தில் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்கிற பாகை சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காவை சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவு வெல்லத்துக்கு 3 கப் அளவு மாங்காய் சரியாக இருக்கும். நான் இந்த ஜாம் செய்கிறதுக்கு பச்சரிசி மாங்காய் தான் எடுத்திருக்கேன். பச்சரிசி மாங்காய் தான் புளிப்பு, இனிப்பு எல்லாமே கலந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் போல் மூடி போட்டுருங்க. மாங்காய் பாகுலே நல்லா வெந்து மசிஞ்சு வரட்டும். இப்போ கொஞ்ச நேரம் போல் ஆகியிருக்கு. மாங்காய் அந்த பாகுலேயே வெந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. ஆனால் நம்மளுக்கு இன்னுமே கொஞ்சம் திக்காக வரணும். அது வரைக்கும் இது இப்படியே இருக்கட்டும். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஏலக்காவை இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி இதையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இதை கொஞ்ச நேரம் போல் மூடி போட்டுருங்க. இன்னுமே கொஞ்சம் திக்காக வரட்டும். அவ்வளோதான், நம்மளுடைய மேங்கோ ஜாம் சூப்பராக வந்திருக்கு. மாங்காய்லாம் நல்லா வெந்து மசிஞ்சு திக்காகி வந்திருக்கு. இதில் நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக கருப்பட்டி கூட சேர்த்து பண்ணலாம். ஆனால் கருப்பட்டியை விட வெல்லம் தான் இதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நாம் இதை சர்வ் பண்ணலாம். எவ்வளோ கிளாஸியாக ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள். இது ஆறுனதுக்கப்புறமா இதை விட கொஞ்சம் திக்காயிரும். அப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா இதே பதத்துக்கு வந்துடும். தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது, தண்ணி தெளித்தாலே போதும். இது நாங்கள் சின்ன வயசில் அரச மரத்திலையில் வச்சு சாப்பிடுவோம். மாங்காய் டோஸ் அப்படின்னு சொல்லுவோம். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்னோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பாக சமைப்போம், ஆனந்தமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். தேங்க்யூ.